பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஒரு அருமையான பாடலை நாம் கேட்டோம். ஆம், அவருடைய பாதத்தில் நமக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டு. இயேசு இரட்சகர் சொன்னார், வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆனால் அந்த இளைப்பாறுதலை எப்படி பெற்றுக்கொள்வது? மத்திய எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29 மற்றும் 30 வசனங்கள் இப்படியாய் சொல்கிறது. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். Matthew 11:29 and 30. Take my yoke upon you and learn from me, for I am gentle and lowly in heart, and you will find rest for your souls. For my yoke is easy and my burden is light. பாருங்கள், இயேசு இரட்சகர் சொல்கிறார், நான் வாருங்கள் இளைப்பாறுதல் தருவேன் என்று அழைத்துவிட்டு அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளும் வழியை சொல்லிக் கொடுக்கிறார். என்னிடத்தில் வந்து என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? அவருடைய சாந்தம், அவருடைய மனத்தாழ்மை, அவருடைய ஆவியின் கனிகளை பாருங்கள். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சுபாவத்தை கற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவது சொல்கிறார், என் மேல் இருக்கிற நுகத்தையும் சுமையையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆம், ஒரு பக்கம் அவரிடத்தில் கற்றுக்கொள்வது, மறுபக்கம் ஏற்றுக்கொள்வது. ஆண்டவரே, உம்முடைய சுபாவங்களை எனக்கும் தாரும், உம்மை போல சாந்தம் மனத்தாழ்மை உள்ளவளாய் என்னை மாற்றும் என்று சொல்வோம். அவருக்கு என்ன சுமை, அவருக்கு என்ன நுகம்? ஆம், மனம் திரும்பாத மனிதர்களை குறித்து, நித்திய அழிவுக்கு நாராய் செல்லும் மனிதர்களை குறித்து அவர் உள்ளத்தில் ஒரு பாரம் உண்டு, அவர் மேல் ஒரு சுமை உண்டு. இன்றைக்கும் அந்த சுமையை நாம் எடுத்துக்கொண்டு, ஆண்டவரே, நான் உம்முடைய பாரத்தை உணர்ந்தவனாய் ஜெபம் பண்ணுகிறேன், உம்முடைய பாரத்தை உணர்ந்தவனாய் நானும் ஊழியம் செய்யட்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவருடைய நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம். அப்பொழுது பாருங்கள், புத்தி கட்டாத ஒரு இளைப்பாறுதல், நாம் தேவ சித்தத்தின் மையத்தில் இருக்கிறோம் என்ற ஒரு பெரிய ஆறுதல், ஒரு பெரிய இளைப்பாறுதல் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் உண்டாகும். ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவை, என்னுடைய இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய இளைப்பாறுதலை நாங்கள் பெற்றுக்கொள்ள அப்பா உம்மிடத்தில் நெருங்கி வந்து உம்முடைய சுபாவங்களை உற்று பார்த்து அதை அப்படியே கற்றுக்கொண்டு உம்முடைய சுமைகளையும் நுகத்தையும் பார்த்து அதை எங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே, அந்த கெத்செமனே தோட்டத்தில் உம்மிடத்தில் உள்ள பாரத்தை சுமக்க உம்முடைய சீடர்களை அழைத்து ஜெபம் பண்ண சொன்னீர். அன்றோ அவர்கள் உம்முடைய பாரத்தை சுமக்காமல் தூங்கிவிட்டார்களே. நாங்கள் அப்படி பட்டவர்களாய் இராமல் உடைய பாரத்தை நாங்கள் சுமக்கவும் அதை செய்யவும் எங்களுக்கு இரக்கம், பலன், அபிஷேகம் தாரும், ஜெப ஆவியை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.